إن الحمد لله نحمده الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار வார்த்தைகளிலே மிக உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும் நடைமுறையில் மிகச் சிறந்தது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்றும் விடயங்களில் கெட்டது மார்க்கத்தின் புதுமைகள் அந்த புதுமைகள் எல்லாம் வழிகேடுகள் அந்த வழிகேடுகள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே இந்த உலகத்தில் யாரெல்லாம் அதை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்ற அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உரையின் முன்னாரம்பத்தை இந்த இடத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தியவனாய் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் கூறி காட்டுகிற வலிபாசு தக்வா தாலிக கைர், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அணிந்து கொள்கிற ஆடைகளில் மிகச்சிறந்த ஆடை அது தக்குவா என்கிற இறையச்சம் என்கிற ஆடை என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், ஹைசுமா குன்த, நீ எந்த இடத்தில் இருந்த போதிலும் எந்த திசையில் நீ இருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னதற்கிணங்க நானும் நீங்களும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அல்லாஹ்வை பயந்து இறையச்சம் என்கிற அந்த மிகச்சிறந்த ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்தவனாய் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்துபாவிலே இறை நினைவு என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறை நினைவு அப்படி என்பதை அரபியில் திக்ருல்லா அப்படி என்று சொல்லுவார்கள். நாம் நிறைய தடவைகள் கேட்ட ஒரு வார்த்தை தான் அல்லாஹ்வை திக்ர் செய்தல் என்கின்ற இந்த வார்த்தை. நிறைய முறை நாம் என்ன செய்திருப்போம், கேட்டிருப்போம், நமக்கு மத்தியில் பழக்கமான ஒரு வார்த்தை. ஆனால் திக்ருல்லா என்கின்ற அந்த வார்த்தையின் ஆழம் இதுவரை நாம் புரியாமல் இருந்திருக்கிறோம் என்கிற செய்தியை முதல் உணர வேண்டும். அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். திக்ர், அல்லாஹ்வை திக்ர் செய்தல் அப்படி என்றால் நாம் அந்த வார்த்தையை ஒரு சில வட்டத்திற்குள் சுருக்கி வைத்திருக்கிறோம். சுபஹானல்லாஹ் சொல்லுவது அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்தல் அப்படி என்கிற ஒரு செய்தி நமக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இன்னும் ஒரு சில பல அத்கார்களை திக்ர்களை ஓதுகிற நேரத்தில் நான் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறேன், இவ்வளவும் தான் அல்லாஹ்வை நினைவு கூறுதல் அப்படி என்கிற ஒரு எண்ணம், ஒரு குறுகிய எண்ணம் நிறைய பேருடைய உள்ளத்திலே என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்றால் என்ன அப்படி என்கின்ற இந்த வரைவிலக்கணத்தை ஆழமாக பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்பது வெறும் தொழுவதோடும் நோன்பு பிடிப்பதோடும் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்கிற திக்ருகளை செய்வதுடன் மாத்திரம் அல்லாஹ்வை நினைவு கூறுதல் முடிந்து விட மாட்டாது. திக்ர் என்பது, அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல் என்பது ஒரு மிக பெரும் ஆழமான மிக பெரும் ஒரு பகுதி அப்படி என்பதை நாம் இந்த குத்துபாவிலே புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, திக்ர் அப்படி என்கின்ற இந்த அரபு வார்த்தையை நீங்கள் அல் குர்ஆனை எடுத்து பார்க்கிற நேரத்தில் மொழி ரீதியான ஒரு சில அர்த்தங்களை கண்டுகொள்ளலாம். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் இந்த திக்ர் என்கிற வார்த்தையை எங்கு பயன்படுத்துகிறான் அப்படி என்றால், சூரா யூசுஃபை எடுத்து நாம் ஓதி பார்க்கிற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு 2 வாலிபர்களுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லி அந்த இருவரையும் அனுப்புகிற நேரத்தில் யார் வெளியில் சென்று மன்னனிடத்தில் தப்பிக் கொண்டிருப்பானோ அவனை பார்த்து அவர் வார்த்தை சொன்னார், வகால லில்லதி தன்ன அன்னஹு நாஜின் மின்ஹும் அத்குர்னி அப்படி என்றார்கள்.
வகால லில்லதி தன்ன அன்னஹு நாஜிம் மின்ஹுமா, அந்த இரண்டு பேரில் யார் தப்பிக்கொள்ள போகிறாரோ அவரிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உத்குர்னி, என்னை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னார்கள். மன்னனிடத்தில் என்னை பற்றி சொல்லுங்கள், என்னை பற்றி பேசுங்கள் அப்படி என்கின்ற ஒரு செய்தியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறை கைதியிடம் சொல்லி அனுப்பியதை பார்க்கலாம். அப்படி என்றால் மொழி ரீதியாக திக்ர் அப்படி என்கிற வார்த்தைக்கு நினைவுபடுத்தல், பேசுதல் அப்படி என்கிற ஒரு அர்த்தத்தை நமக்கு என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல், திக்ருல்லா அப்படி என்கிற அந்த வார்த்தையை மார்க்க ரீதியாக பார்க்கிற நேரத்தில் அதற்கு என்ன அர்த்தம் என்றால், இஸ்திஹ்தாரு ஷைஇ ஃபில் கல்பி, ஒரு விடயத்தை நமக்கு எது பிடிக்குமோ அப்படிப்பட்ட ஒன்றை நம் உள்ளத்தில் ஆழமாக நிலைநிறுத்தி வைப்பதுதான் திக்ர் அப்படி என்கிற பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொல்லை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன், கொஞ்சம் ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள். திக்ர் என்பதற்கு அரபு மொழி அர்த்தம் என்னவென்றால் ஒருவரிடத்தில் பேசுதல், ஒருவரை ஞாபகப்படுத்துதல் அப்படி என்கிற ஒரு அர்த்தம் எடுக்கலாம். நாம் புழக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை திக்ர் செய்தல் அப்படி என்கிற வார்த்தைக்கு நீங்கள் மார்க்க ரீதியாக அர்த்தம் தேடுகிற நேரத்தில் இஸ்திஹ்தாரு ஷைஇ ஃபில் கல்பி, ஒரு விடயத்தை உங்கள் உள்ளத்திற்கு ஹுதூராக்குதல், உங்கள் உள்ளத்தில் நீங்கள் அப்படி ஆழமாக கொண்டு வந்து நிலைநிறுத்துதல் அப்படி என்பது திக்ருல்லா, அல்லாஹ்வை திக்ர் செய்தல் அப்படி என்கிற அர்த்தத்திற்குள் வரும். உங்களுக்கு இன்னும் உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்துகிறேன் பாருங்கள். ஒரு அரபு கவிதை அடியை சொல்லி திக்ர் அப்படி என்பதற்கு நாம் எவ்வளவு ஆழமான ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்பதற்கு ஒரு கவிஞர் யுத்த களத்திலே வைத்து ஒரு கவிதை பாடலை என்ன செய்கிறார், பாடுகிறார். அவர் என்னத்தை நினைத்து பாடுகிறார் அப்படி என்றால், அவர் இந்த உலகத்தில் யாரை மிக விருப்பமாக எண்ணிக்கொண்டிருந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நினைத்து ஒரு கவிஞர் ஒரு போர்க்களத்தில் ஒரு கவிதை படிக்கிறார். அந்த கவிதையை அவர் சொல்லுகிற நேரத்தில், வலகது தகர்துகி, உன்னை நான் ஞாபகப்படுத்தி கொண்டேன், என் நினைவில் கொண்டு வந்தேன் அப்படி என்கிறார். எந்த நிலைமையில் தெரியுமா, வர்ரிமாஹு நவாஹிலும் மின்னி, யுத்த களத்தில் வந்த அம்புகள் எல்லாம் என் உடம்பை துளைத்து அந்த அம்புகளில் என் இரத்தம் சொட்டி கொண்டிருக்கிற நேரத்திலும் வலகது தகர்துகி, உன்னை நான் ஞாபகப்படுத்தி கொண்டேன் அப்படி என்கிறார். வபீதுல் ஹிந்தி கது தகுதுரு மின் தமி, வாள்கள் எல்லாம் வெட்டப்பட்டு அந்த வாள்கள் என் உடம்பில் அவ்வாறே குத்தப்பட்டு இருக்கிறது, அந்த வாள்களிலும் என்ன செய்கிறது, இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் வலகது தகர்துகி, உன்னை நான் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் அப்படி என்று விட்டு அதற்கு பின்னால் இரண்டு அடிகளை சொல்கிறார். என்ன தெரியுமா, வதித்து தக்பீல சுயூஃபி, அந்த வாள்களின் உடம்பில் வெட்டப்பட்டு இருந்தாலும் அந்த வாள்களில் என் இரத்தங்கள் தான் ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த வாள்களை முத்தமிடுவதற்கு எனக்கு ஆசை வருகிறது, அந்த வாள்களை என்னோடு வைத்துக் கொள்வதற்கு எனக்கு ஆசை வருகிறது. ஏன் தெரியுமா, லமஅத், அந்த வாள்கள் மின்னுகிறது. எப்படி தெரியுமா, கபாரிகி சக்ரிகில் முத்தபஸ்ஸிமி, நீ சிரிக்கிற நேரத்தில் எப்படி உன் பல்கள் மினுங்குமோ அப்படி அந்த வாள்கள் மின்னுகிறது, அதனால் அதை என்னோடு வைத்துக் கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அப்படி என்கிறார். இந்த செய்தியை நீங்கள் ஒரு கவிதை அடியாக வைத்துக் கொண்டாலும் அவர் தக்கர் தூக்கி என்கிற வார்த்தையை தான் அந்த கவிதை அடியில் பயன்படுத்துகிறார். அது ஒரு பிழையான முறைக்கு படிக்கப்பட்ட பாடலாக இருந்தாலும் அவர் அந்த இடத்தில் அந்த கவிதை அடியில் பயன்படுத்துகிற வார்த்தை தக்கர் தூக்கி, உன்னை நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படி என்கிறார். அவர் ஞாபகப்படுத்துதலும் அவர் ஞாபகப்படுத்துகிற நேரத்தை பொறுத்த வரையில் ஒரு யுத்த களத்தில் அவர் வெட்டப்பட்டு உடம்பில் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அம்புகள் எல்லாம் அவர் உடம்பில் குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் அவர் யாரை நேசிக்கிறாரோ அவருடைய ஞாபகம் வருகிறது அப்படி என்கிற ஒரு கவிதை அடியை படுக்கிறார். நீங்கள் இந்த கவிதை அடியை அப்படியே வைத்துக் கொண்டு நீங்கள் அல் குர்ஆனை எடுத்து சூரா அல் அன்ஃபாலை வாசியுங்கள். அல்லாஹு தஆலா சூரா அல் அன்ஃபாலிலே ஒரு வசனம் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா லகீதுன் ஃபியதன், நீங்கள் யுத்த களத்தில் ஒரு எதிரி படையை சந்தித்தால். வசனத்தை பாருங்கள், இவர் ஒரு கவிதை அடியை ஒரு யுத்த களத்தில் படிக்கிறார். அந்த யுத்த களத்தில் அம்புகள் குத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு வசனம் யுத்த களத்தை பற்றி சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகீதும் ஃபியதன், ஈமான் கொண்டவர்களே, யுத்த களத்தில் நீங்கள் ஒரு படையை சந்தித்தால் ஃபஸ்புது, விரண்டோட வேண்டாம், அதில் நிலையாக நில்லுங்கள், வத்குருல்லா, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள் அப்படி என்கிறார். இதே திக்ர் அப்படி என்கிற வார்த்தையை அல்லாஹு தஆலா யுத்த களத்தில் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், ஒரு எதிரி படையை நீங்கள் யுத்த களத்தில் சந்தித்தாலும் உங்களுக்கு முன்னால் அவர்கள் வாள்களோடு நின்று கொண்டிருந்தாலும் அவர்கள் உங்களை வெட்டுவதற்கு எத்தனிக்கிற நேரமாக அது இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்புது, அந்த இடத்தில் நிலையாக நில்லுங்கள், வத்குருல்லாஹ கஸீரா,
அதோடு சேர்த்து அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இந்த திக்ர் இறை நினைவு உங்களுக்கு மிக பெரும் வெற்றியை கொண்டு வந்து தரும் அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். எனவே அல்லாஹு தஆலா யுத்த களத்தில் அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள் அப்படின்றது சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள் என்கிற அர்த்தம் கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் என்கிற அர்த்தம் கிடையாது. திக்ருக்கு அப்படி ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அந்த அத்கார்களை ரசூல் காட்டி தந்த திக்ருகளை ஓதுவதும் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவுபடுத்தல் என்கிற செய்திக்குள் வரும். ஆனால் அதையோடு மட்டும் சுருக்கிக் கொள்ளாமல் அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல் என்பது ஒரு முஃமினின் வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளிலும் என்ன செய்ய வேண்டும்? இறை நினைவு வர வேண்டும். அதான் இறை நினைவு. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்வதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி அடைகின்றன அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ்வை நினைவு கூர்வதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி அடைகின்றன அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்படி என்றால் வெறுமனே அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற திக்ரோடு மாத்திரம் உள்ளம் அமைதி அடைவதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடர்பாடுகளிலும் கஷ்டங்களிலும் அல்லாஹ்வை பற்றிய நினைவு உங்கள் உள்ளத்தில் இருக்குமானால், இறைவனுடைய உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் இருக்குமானால், அந்த நேரத்தில் தான் உங்கள் உள்ளம் அமைதி அடைகிறது அப்படிங்கிற செய்தியை நாம் என்ன செய்து கொள்ளலாம்? அன்பின் இஸ்லாமிய உறவுகளை புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் இந்த திக்ர் அப்படி என்கிற வார்த்தை ஒரு மிக ஆழமான வார்த்தை. எப்படி அந்த கவிஞனுக்கு உயிர் போகிற நேரத்திலும் அவன் யாரை இந்த உலகத்தில் மிக நேசிக்கிறானோ அவளுடைய ஞாபகம் வருகிறதோ, அப்படி என்றால் இந்த உலகத்தில் என் உயிர் போகிற நேரமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நான் மிக நேசிக்கிறேன் ரப், எனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் யாரை நேசிக்கிறேனோ அவனுடைய ஞாபகம் வருவதுதான் திக்ர் அப்படி என்பது. நினைவுபடுத்துதல், இறை நினைவு அப்படி என்கிற செய்தியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அன்பின் இஸ்லாமிய உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிற தாபிஈன்கள் வந்து சில கேள்விகளை கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் ஆச்சரியமாக கண்ட ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுங்கள் அப்படி என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்கப்படுகிறது. நீங்கள் அப்படி ஆச்சரியமாக என்ன கண்டீர்கள் அப்படி என்று கேட்ட நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் இரவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுகிறார்கள். எழுந்து அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறார்கள். தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இறை நினைவில் அழுகிறார்கள். அழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையின் ஒரு பக்கம் நனைந்து விடுகிறது. அதற்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து அழுகிறார்கள். அந்த அழுகையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடியும் என்ன செய்கிறது? நலைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். அழுது அவர் இருந்த இடத்தில் நிலம் என்ன செய்து விடுகிறது? நனைகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் இவ்வளவு அழுது இவ்வளவு தொழுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அடியானாக இருக்கக்கூடாதா அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி சொன்னார்கள். இன்று இரவு ஒரு அல் குர்ஆனிய வசனம் இறங்குகிறது. அந்த வசனத்தை வஇலுல் லிமன் கரஅ, அந்த வசனத்தை யார் ஓதி வலம் யததப்பர், அந்த வசனத்தை யார் சிந்திக்கவில்லையோ அவனுக்கு கேடு உண்டாகட்டும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஇலுல் லிமன் கரஹா, அதை யார் ஓதுகிறார் ஆனால் அவர் அதை சிந்திக்கவில்லை, வலம் யதஃபக்கர் ஃபீஹா, அதில் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஓதுகிறவருக்கு அல்லாஹ்வுடைய கெடுதி, அவருக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படி என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சூரா ஆல இம்ரானுடைய கடைசி வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் அப்படி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். இந்த வானம் பூமி படைக்கப்பட்டதில் இரவும் பகலும் மாறி மாறி வருவதில் புத்தியுள்ளவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்கிற அந்த வசனத்தை ஓதி தொடர்ச்சியாக அதற்கு அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லதீன யத்குரூனல்லாஹ கியாமா, யாருக்கு இதில் படிப்பினை இருக்கிறது தெரியுமா? அல்லதீன யத்குரூனல்லாஹ கியாமா, யார் நின்ற நிலையில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார்களோ, வகுஊதன் உட்கார்ந்த நிலையிலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார்களோ, வஅலா ஜுனூபிஹிம் சாய்ந்து படுத்திருக்கிற நிலைமையிலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார்களோ, வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்டதை பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள் அப்படி என்கிற செய்தி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே திக்ர் அப்படி என்கிற வார்த்தை வெறுமனே ஒரு சில வார்த்தைகளோடு சுருங்கி கொள்ளக்கூடியது அல்ல. இறைவனை பற்றி சிந்திப்பது, இறைவனுடைய படைப்பை பற்றி சிந்திப்பது எல்லாமே இறை நினைவு திக்ர் அப்படி என்கிற அந்த வட்டத்திற்குள் வரும் என்கிற செய்தி நாம் மிக தெளிவாக என்ன செய்து கொள்ள வேண்டும்? அன்பின் இஸ்லாமிய உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நாம் இன்னொரு செய்தி பார்க்க வேண்டியது, திக்ர் இறை நினைவு அப்படி என்பது முஹைமினன் அலா குல்லில் இபாத், அலா குல்லில் இபாதாத்,
எல்லா இபாதத்துகளையும் மிகைத்து திக்ர் இருக்கும். நீங்கள் எந்த இபாதத்தை எடுத்து பார்த்தாலும் எல்லாவற்றிலும் திக்ர் இருக்கும். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ ஃபீ குல்லி அஹ்வாலின், அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு மனிதன் தூங்குகிற நேரத்தில் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறான், தூங்கி எழும்புகிற நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறான், மலசல தேவைகளை கழிக்க செல்லுகிற நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறான், ஒரு ஆடையை அணிகிற நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறான், ஒரு புதிய ஆடையை அணிகிற நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறான், பள்ளிவாசலுக்குள் நுழைகிற நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறான், பள்ளிவாசலை விட்டு வெளியேறுகிற நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறான், உண்ணுகிற நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறான், உன்று முடித்ததன் பின்னாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறான். உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிகாட்டல்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் ஒரு முஃமினின் ஒரு நாள் முழுக்க, இந்த உலக வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் தான் கழியும் அப்படி என்கிற செய்தியை மிக தெளிவாக நாம் என்ன செய்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் தொழுகையை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அகைமிஸ் ஸலாத லிதிக்ரி, தொழுகையை நிலைநாட்டுங்கள். எதற்காக வேண்டி தெரியுமா? லிதிக்ரி, என்னை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி அப்படி என்கிறான். அல் குர்ஆனை எடுத்து வாசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை பற்றி பேசுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிற நேரத்தில் ஃபத்குருல்லாஹ இந்தல் மஷ்அரில் ஹராம், மஷ்அருல் ஹராமிலே வைத்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய நேரத்தில் என்ன செய்கிறான் சொல்லுகிறான். எனவே நீங்கள் செய்கின்ற எல்லா இபாதத்துகளையும் எடுத்து பார்த்தால் அதில் அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல், அல்லாஹ்வை நினைவு கூறுதல் அப்படி என்கிற ஒரு செய்தி எப்பொழுதும் உங்களோடு இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்கின்ற உங்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய எல்லா இபாதத்துகளிலும் இறைவனை ஞாபகப்படுத்தல் அப்படி என்கிற ஒரு செய்தி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்கிற செய்தியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் அஃதலு திக்ர், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதில் மிகச் சிறந்த ஒரு திக்ர் என்ன தெரியுமா? அல் குர்ஆன். அல் குர்ஆன் என்பது இறைவனை ஞாபகப்படுத்துகின்ற மிகச் சிறந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய திக்ர். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதால் அது மிகச் சிறப்பு பெற்றிருக்கிறது அப்படி என்கிற செய்தியை நாம் என்ன செய்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அல் குர்ஆன் அப்படி ஒரு சிறப்புக்கு உட்பட்ட அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற, அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற மிகச்சிறந்த திக்ர் இந்த உலகத்திலே அல் குர்ஆன் அப்படி என்கிற செய்தியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே ஓதுதல் அப்படி என்பது மட்டும் திக்ர் அல்ல. திக்ர் என்பது வெறுமனே அதை ஓதுவதோடு முடித்துக் கொள்ளப்பட மாட்டாது. ஒவ்வொரு வசனத்தையும் சிந்தித்தலும் அதோடு வைத்திருக்கக்கூடிய அன்பும் தான் என்ன செய்யும் அப்படி என்றால் உங்களுக்கு இறை நினைவை கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கும் அப்படி என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சென்று அழைக்கிறார்கள். உமர், என்னோடு வாருங்கள், நஸூரு, நாம் என்ன செய்வோம், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்போம். கமா கான யஸூருஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர் மரணிப்பதற்கு முன்னால் உம்மு ஐமனை சந்தித்தார்களோ அப்படி நாமும் சந்திப்போம், வாருங்கள் அப்படி என்று உமரை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். சென்ற நேரத்தில் ஃபலம்மன் தஹைனா இலைஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உம்மு ஐமனை சந்திப்பதற்காக வேண்டி நாங்கள் சென்றவுடன் எங்களை கண்டவுடன் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பின்னால் உம்மு ஐமனோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரலியல்லாஹு அன்ஹா மிக பெரும் தொடர்பு இருந்தது. அப்ப அழுத நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறார்கள், உம்மு ஐமன் ஒருவேளை ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை நினைத்து அழுகிறார்களோ தெரியாது அப்படி என்று ஆறுதல் சொல்லுகிறார்கள். எப்படி தெரியுமா? உம்மு ஐமனே, உங்களுக்கு தெரியாவா, மா இந்தல்லாஹி கைருன் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நலவுதானே இருக்கிறது, உங்களுக்கு தெரியாதா அப்படி என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தால் அல்லாஹ்விடத்தில் ஏதும் கெடுதி இருக்குமா, நாம் அதை கவலைப்பட்டு அழுவதற்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நலவுதானே இருக்கிறது அப்படி என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் அபூபக்கரை பார்த்து சொல்லுகிறார்கள், அபூபக்கரே, உமரே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் நலவு இருக்கிறது என்று தெரியாமல் எல்லாம் நான் என்ன செய்யவில்லை, அளவில்லை. எனக்கும் தெரியும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நலவுதான் இருக்கிறது அப்படி என்று. ஆனாலும் நான் எதற்கு அழுகிறேன் தெரியுமா? அன்னல் வஹ்ய கதின் கதஅ மினஸ் ஸமா, அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வானில் இருந்து வந்த வஹி நின்று விட்டதே என்கிற கவலை தான் என்னை என்ன செய்தது, அளவைத்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார், அவருக்கு அல்லாஹ்விடத்தில் நலவு இருக்கிறது என்கிற செய்தி எல்லாம் எனக்கு தெரியும். என்னை அளவைத்தது என்ன தெரியுமா? இவ்வளவு நாளும் இறை நினைவுக்காக வேண்டி வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரோடு எங்களோடு கதைத்து கொண்டிருந்தானே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அல்லவா,
இறைவனுடைய வார்த்தைகள் இப்பொழுது துண்டிக்கப்பட்டு விட்டது என்கிற கவலைதான் என்னை அளவைத்தது. அப்படி என்றால் எவ்வளவு இறை நினைவோடு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். திக்ர் என்பது வெறுமனே வார்த்தைகளோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்கிற விடயம் அல்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தை துண்டிக்கப்பட்டு விட்டதே, இறைவனுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதே அப்படி என்கிற கவலையில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள் அப்படி என்கிற செய்தி. அந்த அழுகையின் மூலமாக அந்த ஹதீஸை எடுத்து பாருங்கள். ஃபஹையஜத் ஹுமா அலல் புகா, அவர் அழ, அதை பார்த்து அபூபக்கர் உமரும் அந்த வார்த்தைக்கு பின்னால் சேர்ந்து அவரோடு அழ ஆரம்பித்தார்கள் அப்படி என்கிற செய்தி ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. எனவே அல் குர்ஆன் அல்லாஹ்வுடனான தொடர்பு அறுபட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பின்னால் இறை நினைவு தூரமாகிறது அப்படி என்கிற செய்தியில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள் அப்படி என்கிற செய்தியை அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவிலிருந்து நமக்கு என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இன்னொரு செய்தி பாருங்கள். நம்ம ஹத்தாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் அல் குர்ஆன் எந்த அளவுக்கு உங்களுக்கு இறை நினைவை கொண்டு வரும் அப்படி என்றால், அந்த அல் குர்ஆனின் அர்த்தங்கள் தெரியாமல் நீங்கள் ஓதினாலும் அல் குர்ஆன் ஒரு விதமான ஒரு இன்பத்தை உங்கள் உள்ளத்திற்கு கொண்டு வந்து தரும். உங்களுக்கு வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாவிட்டாலும், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு விதமான அறிவு இல்லாவிட்டாலும், அல் குர்ஆனிய வசனங்களை வெறுமனே ஓதுவதால் கூட உங்கள் உள்ளத்திற்கு ஒரு விதமான நிம்மதியை அல் குர்ஆன் என்ன செய்யும், கொண்டு வந்து தரும் அப்படின்னு நம்ம ஹத்தாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அல் குர்ஆனிய அற்புதங்களில் மிகச்சிறந்த, நிறைய பேர் மறந்த அற்புதம் என்ன தெரியுமா? அது உள்ளத்திற்கு கொடுக்கின்ற ஒரு நிம்மதியும் தாக்கமும் தான். உங்களுக்கு அர்த்தம் தெரியாவிட்டாலும் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த வசனங்களை ஓத ஓத உங்கள் உள்ளத்திற்கு ஒரு விதமான நிம்மதியை அந்த அல் குர்ஆன் தரும் அப்படி என்பது அது இறை நினைவின் வெளிப்பாடு என்கிற செய்தியை என் அன்பின் இஸ்லாமிய உறவுகள் மிக தெளிவாக என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. அடுத்தது, இந்த திக்ரை நீங்கள் பார்க்கிற நேரத்தில், இறை நினைவு அப்படி என்கிற செய்தியை பார்க்கிற நேரத்தில் அதுக்கு கட்டாயம் என்ன இருக்க வேண்டும் என்றால் ஒரு இத்கான் இருக்க வேண்டும். இத்கான் அப்படி என்பது வாழ்க்கையில் அதை நினைப்போடும் மிக சீராகவும் ஒழுங்காகவும் செய்கிற ஒரு அமைப்பு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். நினைவு வருகிற நேரத்தில், தேவை வருகிற நேரத்தில் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவது, அப்படி இல்லாத காலங்களில் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் வாழ்ந்து விடுவது, இது இறை நினைவு கிடையாது. ஒரு கஷ்டம் வருகிற நேரத்தில் மாத்திரம் அல்லாஹ்வுடைய நினைவு வருவது, கஷ்டமெல்லாம் நீங்கியதன் பின்னால் அல்லாஹ்வுடைய நினைவு என்ன செய்ய மாட்டாது, வரமாட்டாது. அவர்கள் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இப்படி ஒரு இறை நினைவு ஒரு மூமினிடத்தில் இருக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிக்கிறார்கள். கையை பிடித்து, யா முஆத் வல்லாஹி இன்னி லஉஹிப்புக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படி என்கிறார்கள். இரண்டாவது தடவையும் சொல்லுகிறார்கள், வல்லாஹி இன்னி லஉஹிப்புக, யா முஆத் அல்லாஹ்வின் மீது ஆணையாக உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படி என்கிறார்கள். இப்போ நமது கையை அல்லாஹ்வுடைய தூதர் பிடித்து அல்லாஹ்வின் மீது ஆணையாக உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படி என்று சொன்னால் அது ஒரு மிக பெரும் பெருமதி. அல்லாஹ்வுடைய தூதரின் வாயினால் உன்னை நேசிக்கிறேன் அப்படி என்கிற வார்த்தை கிடைப்பது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சொல்லிவிட்டு நான் ஒருவரை நேசிக்கிறேன் அப்படி என்று அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லிவிட்டு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த விடயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா முஆத், முஆதே, லா ததஅன்ன துபுர குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீ விட்டு விடாதே. எப்படி சொல்வதை தெரியுமா? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்று சொல்லுவதை நீ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் விட்டு விடாதே அப்படி என்கிறார்கள். அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ், உன்னை நினைவுபடுத்துவதற்கு எனக்கு நீ உதவி செய்து விடு. இறை நினைவு எனக்கு வருவதற்கு யா அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய்து விடு. அதே போன்று வஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்து விடு. வஹுஸ்னி இபாதத்திக், நல்ல இபாதத்துக்களை உனக்காக செய்வதற்கு, இணை வைப்பில்லாத, பித்அத்துக்கள் இல்லாத, உனக்காக மாத்திர முஹஸ்துதி இல்லாமல் செய்கின்ற அந்த இபாதத்தை உனக்கு செய்வதற்கு எனக்கு உதவி செய்து விடு அப்படி என்கிற இந்த பிரார்த்தனையை முஆதே ஒரு நாளும் 5 நேர தொழுகைக்கு பின்னால் நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படி என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, ரப்பே உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு எனக்கு உதவி செய்துவிடு. எனவே நான் இறைவனை எப்பொழுதும் சதா காலம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கலாம். அடுத்தது, நீங்கள் அல் குர்ஆனை எடுத்து பார்க்கிற நேரத்தில் இந்த திக்ர் என்கிற வார்த்தையை அல்லாஹு தாலா அதிகமாக செய்யுங்கள் அப்படி என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் அல் குர்ஆனில் வேற எந்த செய்திகளை எடுத்துக்கொண்டாலும் அதிகமாக செய்யுங்கள் என்கிற செய்தி அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்கிற ஒரு பகுதியை
ஒரு முஃமின் அதிகமாக செய்ய வேண்டும் என்கிற செய்தி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படி என்கிறான். வذாகிரீன அல்லாஹ கஸீரன் வذாகிராத், அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும் அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அந்த வசனத்தை நீங்கள் சூரா அல் அஹ்ஸாபிலே எடுத்து பார்த்தால் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத் என்க ஆரம்பிக்கிற அந்த வசனம், அதில் முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள், சதக்கா செய்யக்கூடிய ஆண்கள் சதக்கா செய்யக்கூடிய பெண்கள் என்று பயன்படுத்துகிற இடத்திலும் அதிகமாக சதக்கா செய்கிற ஆண்கள் பெண்கள் என்று அல்லாஹு தஆலா பயன்படுத்தவில்லை. ஆனால் திக்ரில் மட்டும் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அதிகமாக திக்ர் செய்கிற ஆண்களும் அதிகமாக திக்ர் செய்கிற பெண்களும் அப்படி என்கிறான். ஏன் தெரியுமா? சதக்காவிலே மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், பணக்காரர்கள் ஏழைகள் இருக்கலாம், அவர்களுக்கு அதிகமாக சதக்கா செய்ய முடியாது. ஆனால் திக்ர் என்கிற ஒன்று இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்வை நினைவு கூறுதல் அப்படி என்பது எவ்வளவு பெரிய ஏழையாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இறை நினைவு என்பது எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் அதற்கு கிடையாது. தொழுகை போன்று, நோன்பு போன்று, ஹஜ்ஜி போன்று குறிப்பிட்ட நேரம் கிடையாது. அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொண்டே வாழ்க்கையை கழிப்பது என்பது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஏழுமான விடயம்தான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ذهب أهل الدثور بالأجور, அல்லாஹ்வுடைய தூதரே பணக்கார சஹாபாக்கள் நன்மைகள் எங்களை விட முந்தி விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்றார்கள். ஏனென்றால் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், எங்களை போன்றுதான் அவர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள். வைசல்லூன கமா நுஸல்லி, நாங்கள் தொழுவது போன்றுதான் தொழுகிறார்கள். ஆனால் வயதஸத்தகூன பிஃபுதூலி அம்வாலிஹிம், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பணங்களை அவர்கள் கொடுத்து அவர்கள் சதக்கா செய்து கொள்கிறார்கள். அந்த நன்மை எங்களால் அடைய முடியவில்லை அப்படி என்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல், அது சதக்கா அப்படி என்கிறார்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள், அது சதக்கா அப்படி என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே இந்த திக்ருல்லாஹ், இறை நினைவு, அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல் அப்படி என்பது இந்த உலகத்தில் பணம் படைத்தவர்கள் பணம் படைக்காதவர்கள் எல்லோருக்கும் செய்ய முடியுமான, இயலாதவர்கள் படுக்கையில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் எண்ணம் அல்லாஹ்வை பற்றி இருந்து கொண்டு இருத்தல் அப்படி என்பது இறை நினைவு இந்த உலகத்தில் எல்லோருக்கும் செய்ய முடியுமானது அப்படி என்கிற செய்தி மிக தெளிவாக நாம் என்ன செய்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அடுத்தது இந்த இறை நினைவு அப்படி என்பதை பற்றி, இது உள்ளத்திற்கு எவ்வளவு முக்கியமானது, உள்ளத்திற்கு எவ்வளவு தாக்கத்தை செலுத்தும் அப்படி என்கிற செய்தியை பார்க்கிற நேரத்தில் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொன்னார்கள். அவருடைய மாணவன் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? அத்திக்ரு லில் கல்பி, உங்கள் உள்ளத்திற்கு இறை நினைவு எப்படி தெரியுமா, உங்கள் உள்ளத்திற்கு இறை நினைவு எப்படி தெரியுமா அப்படி என்று விட்டு, மிஸ்லுல் மாஇலி சமக்கி, ஒரு மீனுக்கு உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அப்படி உங்கள் உள்ளத்திற்கு திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவு அவசியம் அப்படி என்கிறார்கள். ஒரு மீனுக்கு தண்ணீர் எவ்வளவு இந்த உலகத்தில் மிக முக்கியமானதோ அப்படித்தான் ஒரு முஃமினுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல் அப்படி என்று சொல்லிவிட்டு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகைஃப யகூனு ஹாலு ஸமக் இதா ஃபாரகல் மா, தண்ணீரை விட்டும் மீன் பிரிந்து விட்டால் மீனுடைய நிலைமை என்ன அப்படி என்கிறார்கள். அவர் கேள்வியாக கேட்டு முடிக்கிறார். ஃபகைஃப யகூனு ஹாலு ஸமக் இதா ஃபாரகல் மா, தண்ணீரை விட்டு மீன் பிரிந்து விட்டால் மீனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படித்தான் உங்களுடைய உள்ளத்தின் நிலைமையும் இருக்கும் என்கிறார்கள். அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல், திக்ரை விட்டும் உங்கள் உள்ளம் தூரமாகி விட்டால் எப்படி தண்ணீரில் இருந்து மீனை வெளியே எடுத்தால் அது செத்து விடுமோ, இறந்து விடுமோ, எந்த ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமல் ஆகிவிடுமோ, அப்படித்தான் உங்கள் உள்ளமும் செத்து விடும் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவதை என்ன செய்யலாம், அன்பின் இஸ்லாமிய உறவுகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய நினைவு உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் இருந்து கொண்டே இருந்தால் இந்த உலகத்தில் மிக பலமான ஒரு மனிதராக நீங்கள் வாழ்வீர்கள். இறை நினைவு எப்பொழுதும் அல்லாஹ் தான் உங்களுடைய சிந்தனைக்கு வருகிறான் அப்படி என்றால் உங்கள் எல்லா துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் உலகில் உள்ள எல்லா சூழ்நிலைகளிலும் உடனே அல்லாஹ் உங்களுடைய எண்ணத்திற்கு வருகிறான், இறைவன் இருக்கிறான், அவன் என்னோடு இருக்கிறான் அப்படி என்கிற எண்ணம் உங்களுக்கு வருமானால் இந்த உலகத்தில் மிக பலமான ஒரு மனிதராக நீங்கள் என்ன செய்யலாம், வாழலாம். நீங்கள் பாருங்கள், அதே இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வரலாற்றிலே சில காலகட்டங்களில் மிக கஷ்டப்பட்ட ஒருவர், எதிரிகளால் அவருக்கு எதிராக செயற்பட்டவர்களால் மிகவும் கஷ்டப்பட்ட ஒருவர் தான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவருடைய எதிரிகள் ஒரு நாள் என்ன செய்கிறார்கள், அவர்களை தண்டிக்க வருகிற நேரத்தில், அவரை சிறை பிடிக்க வருகிற நேரத்தில் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வார்த்தை சொல்கிறார்கள், மா யஸ்னஉ அஅதாஇ பி, என்னுடைய எதிரிகள் எனக்கு என்ன செய்து கொள்ள முடியும் அப்படி என்கிறார்கள். என்னுடைய எதிரிகள் எனக்கு என்ன செய்து கொள்ள முடியும், ஏனென்றால் அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபி சதுரி, என்னுடைய சந்தோஷம்,
என்னுடைய மறுமலர்ச்சியான தோட்டம் எல்லாமே என் உள்ளத்தில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது, என் சொர்க்கம் என் உள்ளத்தில் தான் இருக்கிறது அப்படி என்கிறார்கள். இந்த உலகத்தில் என் எதிரிகள் எனக்கு என்ன செய்து கொள்ள முடியும், என் சுவர்க்கம் என் உள்ளத்தில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படி என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அவருடைய வாழ்க்கை, அவர் உள்ளம் இறை நினைவோடு இருக்கிற நேரத்தில் என் சுவர்க்கம் என் உள்ளத்தில் தான் இருக்கிறது, உலகத்தில் யார் எனக்கு என்ன செய்தாலும் பரவாயில்லை அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள். என் ருஹ்து ஃபஹிய மஇ லா துஃபாரிகுனி, நான் எங்கு பயணம் சென்றாலும் என் சுவர்க்கம் என்னோடு தான் இருந்து கொண்டிருக்கும், நான் எங்கு போனாலும் என் நிம்மதியும் என் வாழ்க்கையும் என்னோடு தான் என் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கும் அப்படி என்று சொல்லிவிட்டு 3 செய்திகள் சொல்லுகிறார்கள். என்னை என் எதிரிகள் வந்து சிறை பிடித்தால் அது ஹல்வத், இறைவனோடு தனியே இருப்பதற்கு வாய்ப்பளித்து தருகிறார்கள், எனவே சந்தோஷமாக நான் கழித்துக் கொள்வேன். என்னை இந்த ஊரை விட்டு அவர்கள் நாடு கடத்தினால் நான் என்ன செய்ய போகிறேன், சியாஹா, ஊரை சுற்றி பார்க்க போகிறேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்றான், குல் சீரு ஃபில் அர்தி, இந்த பூமியில் நீங்கள் சுற்றி பாருங்கள், நடங்கள், செல்லுங்கள் அப்படி என்கிறான். எனவே நாடு கடத்தினால் அது எனக்கு ஒரு சுற்றுலாவாக அமைந்துவிடும். வகத்லி ஷஹாதா, என்னை அவர்கள் கொலை செய்தால் இறைவனுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்கிறேன். இது 3ஐ தவிர என் எதிரிகள் எனக்கு எதை செய்து கொள்ள முடியும், என் வாழ்க்கையும் என் சந்தோஷமும் என் சுவர்க்கமும் என் உள்ளத்தில் இருக்கிறது அப்படி என்கிற செய்தியை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இறை நினைவு அப்படி என்பதை வெறுமனே வாழ்க்கையில் ஒரு சில திக்ருகளோடு மாத்திரம் சுருக்கி கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை பற்றிய நினைவு உங்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் இறை நினைவு. எல்லா சூழ்நிலைகளிலும், நீங்கள் உறங்குகிற நேரத்தில், எழும்புகிற நேரத்தில், சாப்பிடுகிற நேரத்தில், எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவு இருக்குமானால் இதுதான் இறை நினைவு. இந்த திக்ருல்லா, இதன் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய உள்ளம் அமைதி பெறும் அப்படி என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக ஒரு செய்தி சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அன இன்த தன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி அவனுக்கு நான் இருப்பேன் என்கிறான். என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் அவனோடு நான் இருப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒரு சில செய்திகளை சொன்னார்கள். வ அன மஅஹு இதா தக்கரனி, என்னை அவன் நினைவு கூர்ந்தால் அவனோடு நான் இருப்பேன் அப்படி என்கிறார்கள். என்னை ஒரு அடியான் நினைவு கூர்ந்தால் அவனோடு நான் இருப்பேன் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்னை நினைவுபடுத்தினால் அல்லாஹ்வுடைய மஅய்யத் நமக்கு கிடைக்கிறது, இறைவன் நம்மோடு இருக்கின்றான், நம்மை கண்காணிக்கின்ற, இறைவனுடைய கண்காணிப்பில் வாழ்கின்ற ஒரு பாக்கியம் அல்லாஹ்வை நினைத்து வாழ்கிற அடியார்களுக்கு கிடைக்கும் என்கிற செய்தி. ஃபைன் தக்கரனி ஃபீ நஃப்ஸிஹி, அவன் உள்ளத்தில் என்னை ஞாபகப்படுத்தினால் தக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி, என் உள்ளத்தில் அவனை நான் என்ன செய்வேன், ஞாபகப்படுத்துவேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவன் என்னை ஒரு சமூகத்திற்கு மத்தியில் ஞாபகப்படுத்தினால், அல்லாஹ்வை பற்றி பேசினால், நான் அவன் பேசுகிற சமூகத்தை விட சிறந்த சமூகத்திடத்தில் அவனை ஞாபகப்படுத்துவேன் அப்படி என்கிறான். அல்லாஹ்வை பற்றி நீங்கள் ஒரு 5 பேரிடத்தில் பேசினால் அந்த 5 பேர்களை விட சிறந்த ஒரு கூட்டம் வழக்குமார்கள், அவர்களிடத்தில் யார் என்னை ஞாபகப்படுத்துகிறானோ அவனை நான் ஞாபகப்படுத்துவேன் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னொரு செய்தி பாருங்கள், வ இன் தகர்ரப இலைய பிஷிப்ரின், ஒரு சான் அளவு அவன் என்னை நெருங்கி வந்தால் நான் ஒரு முழம் அளவு அவனை நெருங்கி வருவேன் அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீ கொஞ்சம் நெருங்கு, நான் அதிகமாக உன்னை நெருங்கி வருகிறேன் அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்னிடத்தில் நீ நடந்து வந்தால், என்னிடத்தில் ஒரு அடியான் நடந்து வந்தால் அதைத்துஹு ஹர்வலா, அவனிடத்தில் நான் ஓடி வருகிறேன் அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்னிடத்தில் நீ நடந்து வா, என்னை ஞாபகப்படுத்து, நான் உன் பக்கம் மிக வேகமாக வருகிறேன் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இறை நினைவு என்பது உங்கள் வாழ்க்கையில் இறைவனுடனான மிக பெரும் ஒரு தொடர்பை என்ன செய்யும், ஏற்படுத்தும் அப்படி என்கிற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு புரிய முடிகிறது. அடுத்தது, இந்த இறை நினைவு உங்கள் உள்ளத்திற்கும் உடம்பிற்கும் மிக பெரும் ஒரு உற்சாகத்தை தரும். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துதல் அப்படி என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து ஒரு வேலையாளியை கேட்ட ஒரு சம்பவம் நீங்கள் இதற்கு முன் படித்திருப்பீர்கள். வேலை செய்து வீட்டில் கஷ்டப்படுகிற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு ஹாதிமை கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரம் வீட்டில் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்தை வந்தவுடன் சொல்லுகிறேன் அப்படி என்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் செய்தி சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய நாள் இரவு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அலி இப்னு அபீ தாலிபும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருவருக்கு மத்தியில் அமர்ந்தார்கள். அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி ஒரு ஹாதிமை நீங்கள் கேட்டீர்களாமே, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை கற்றுத் தருகிறேன்.
அந்த செய்தியை நீங்கள் சொல்லுங்கள். தாலிகுமா ஹைருல் லகுமா மின் ஹாதிமின், நீங்கள் வேலை கஷ்டத்தால் ஒரு ஹாதிம் கேட்டீர்களே, ஒரு வேலையாளி கேட்டீர்களே, அதை விட உங்களுக்கு இது சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் இருவரும் படுக்கைக்கு வந்தால் சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவை சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்கள். இது மூன்றையும் நீங்கள் சொல்லுவது உங்கள் வேலையாளி உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது அப்படிங்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த இறை நினைவின் மூலமாக ஒரு முஃமினுடைய உள்ளமும் உடம்பும் ஆரோக்கியமும் உற்சாகமும் அடையும் என்பது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டது வேலைப்பளுவை குறைப்பதற்கு வேலையாளி. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தது அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தல். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் இறை நினைவோடு, இதைவிட உங்களுக்கு அது சிறந்தது அப்படி என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்ததை பார்க்கலாம். நீங்கள் அல் குர்ஆனையும் புரட்டி பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், கேட்டால் வயஸிதுகும் குவத்தன் இலா குவத்திக்கும், நீங்கள் இருக்கின்ற சக்தியை விட உங்களுக்கு சக்தி அல்லாஹ் தஆலா அதிகரித்து கொடுப்பான் அப்படி என்கிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் மிக அழகாக சொல்கிறான், அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். உங்கள் உடல் பலமோ பொருளாதார பலமோ என்ன பலமோ உங்களுக்கு குறைந்திருந்தால் அல்லாஹ் அதை உங்களுக்கு இருப்பதை விட அதிகரித்து தருவான் அப்படி என்று அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இமாம் ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லம் அஜித் கதாஅன் வலா தவாஅன் கைர மினல் இஸ்திக்ஃபார், என் வாழ்க்கையில் இஸ்திக்ஃபாரை விட, என் பாவத்தை நினைத்து அல்லாஹ்வின் பயத்தால் உருகிய அந்த இஸ்திக்ஃபாரை விட மிகச் சிறந்த உணவையோ மிகச் சிறந்த மருந்தை என் வாழ்க்கையில் நான் பெற்றது கிடையாது அப்படி என்கிறார்கள். என் உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமும் என் உடம்புக்கு அந்த நோய்க்கு நோய் நிவாரணியுமாக இஸ்திக்ஃபாரை தவிர மிகச் சிறந்த ஒன்றை இந்த உலகத்தில் நான் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்கிறார்கள். அது வெறுமனே அவர் பொய்யாக சொன்னதோ அவர் கட்டி சொன்ன காரியமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறார், நீங்கள் செய்தால் உங்களுக்கு என்ன செய்வேன், உங்களுக்கு இப்படி தருவேன், அந்த நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும், என்னை நினைவு கூறுதல் என்பது உங்கள் உடம்பிற்கும் ஒரு பலத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தந்த ஒரு செய்தி என்கிற செய்தியை மிகச் தெளிவாக என் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் காலை நேரத்தில் தொழுது முடித்ததன் பின்னால் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டு அந்த அத்கார்களை எல்லாம் ஓதுவார்கள். அத்கார்களை எல்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஓதிக்கொண்டிருப்பார்கள். ஒரு பகல் நேரம் வரும் வரைக்கும், முற்பகல் நேரம் வரும் வரைக்கும் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அத்கார்களை அல்லாஹ்வை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். அப்படி இருந்து விட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாராம், என்ன தெரியுமா, ஹாதிஹி கதுவதி, இது என்னுடைய பகல் உணவு அப்படி என்பார்களாம். நான் இப்பொழுது செய்த இஸ்திக்ஃபார்களும் அல்லாஹ்வை நினைவுபடுத்தியதும் என் பகல் உணவு அப்படி என்பார்களாம். வலவ் லம் அத்தகத்தல் கதாஅ சகதத் குவதி, இந்த உணவை மட்டும் நான் எடுத்துக்கொள்ளாவிட்டால் என் பலம் என்னை விட்டு நீங்கிவிடும், என் சக்தி என்னை விட்டு விழுந்து விடும் அப்படி என்கிற செய்தி இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படி என்கிற செய்தி அவருடைய மாணவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். எனவே நீங்கள் வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கலாம், சலஃபுகளாக இருக்கலாம், வாழ்க்கையில் இறை நினைவில் மிகப்பெரிய இன்பத்தை கண்டவர்கள். அது ஒரு இன்பம். ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய உச்சகட்ட இன்பம் அல்லாஹ்வுடைய நினைப்பில் வாழ்வது. அந்த இன்பத்தை சுவைக்க வேண்டும். அந்த இன்பத்தை அதன் சுவையை உணர்கிற ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்தில் மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த சந்தோஷம், அந்த உணர்வு வெறுமனே ஒரு சில வார்த்தைகளால் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதோடு முடிந்து விடாது. உங்கள் வாழ்க்கையில் சதாகாலமும் இறைவனுடைய எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற செய்தியை ஆழமாக உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரன், ஒரு யுத்தத்திற்கு, யுத்தம் அல்ல, அவர் அழைத்து செல்கிற நேரத்தில் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கற்றுத்தருவதற்காக வேண்டி சில சஹாபாக்களை எடுத்து செல்கிறார்கள். அந்த இடத்தில் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுகிறார்கள். அவர் கால் இயலாத நொண்டியான ஒரு சஹாபி. அவர் அந்த நேரத்தில், அந்த களத்தில் இருக்கிற நேரத்தில் அவருக்கு பின்னால் ஒருவன் வந்து அம்பால் ஈட்டியால் என்ன செய்து விடுகிறான், அவர் முதுகில் குத்தி விடுகிறான். அந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவன் பின்னால் வந்து ஒரு ஈட்டியால் குத்துகிற நேரத்தில் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா, ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, கஅபாவுடைய இரட்சகன் மீது ஆணையாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படி என்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, கஅபாவுடைய இரட்சகன் மீது ஆணையாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படி என்றார்கள். எதேர்ச்சியாக அறியாத நேரத்தில் பின்னால் ஒருவர் வந்து அம்பால் குத்துகிற நேரத்தில், ஈட்டியால் குத்துகிற நேரத்தில் ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா என்கிற வார்த்தையும் அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தையும் யாருக்கு வரும் என்றால், வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வின் நினைவோடு வாழ்கிற அடியானுக்கு தான் அது வரும். அந்த நேரத்தில் கூட அதை மிகப்பெரிய ஒரு கவலையாக எடுத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படி என்கிறார்கள். உயிர் போக போகிறது,
அல்லாஹ்வுடைய நினைவு வந்தது. அல்லாஹு அக்பர், நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படி என்கிற செய்தியை ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இதைத்தான் நான் சொன்னேன். ஆரம்பத்தில் சொன்ன கவிதை அடியோடும், எப்படி இந்த உலகத்தில் ஒருவனை நீங்கள் நேசித்தால் அந்த நேசத்துக்குரியவனுக்காக இந்த உலகத்தில் என்னையெல்லாம் செய்வதற்கு துணிவீர்களோ, அவரை எப்பொழுதும் நினைவுபடுத்திக் கொண்டே உள்ளத்திலே இருப்பீர்களோ, அப்படித்தான் இந்த உலகத்தில் மிக மேன்மையாக நாம் நேசிக்க வேண்டியது ரப்புல் ஆலமீன். அவருடைய நினைவு உங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்தால் இந்த உலகத்தில் மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். கஷ்டங்களிலிருந்து விடுதி கிடைக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் என்கிற செய்தியை இந்த இடத்தில் ஒரு உபதேசமாக வைத்துக் கொள்ளுங்கள். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆரம்ப குத்துபாவிலே இறை நினைவு என்றால் என்ன என்கிற செய்தியும், அந்த இறை நினைவால் நமக்கு கிடைக்கின்ற இந்த உலகத்தில் கிடைக்கின்ற பலன்கள், நன்மைகள் என்கின்ற ஒரு சில செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய நினைவு உங்களை எப்பொழுதும் பாவத்திலிருந்து தூரமாக்கும் என்கிற பகுதியை வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பற்றிய உணர்வு உங்களுக்கு இருக்குமானால், ஷைத்தானுடைய சதிவலைகள், அடிச்சுவடுகள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு உங்களை பாவத்தை விட்டு பாதுகாக்கும். அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் தொழுகையை பற்றி சொல்லுகிற நேரத்தில் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான மோசமான காரியங்களை விட்டும் தடுக்கும் அப்படி என்கிறது. ஏனென்றால் தொழுகையில் முழுக்க முழுக்க நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறீர்கள், அல்லாஹ்வோடு தொடர்போடு இருக்கிறீர்கள். எனவே அந்த தொடர்பு உங்களை பாவத்தை விட்டு மானக்கேடான விடயத்தை விட்டும் தூரமாக்கும் அப்படி என்கிற செய்தி அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அடுத்து தொடர்ந்து சொல்கிறான், வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது மிகப்பெரிய ஒரு காரியம் அப்படின்னு அல் குர்ஆன் சொல்கிறான். தொழுகை தடுக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அடுத்தது சொல்கிறான், வலதிக்ருல்லாஹி அக்பர், அந்த ஸலா என்பது அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகப்படுத்துவது, அது மிகப்பெரிய ஒரு காரியம். எனவே அது நிச்சயம் உங்கள் பாவத்தை விட்டு தடுக்கும் என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்கின்ற ஒரு பழக்கம் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஷைத்தானுடைய சதிவலைகளை விட்டும் தூரமாகுவீர்கள். ஒரு நிம்மதியான உலக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்கிற செய்தியோடு இன்னொரு செய்தி உங்களுக்கு இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். வளமையாக முஹம்மதியா ஜும்ஆ பள்ளிவாசல் நிர்வாகத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற இரத்த தான முகாம் இந்த முறையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் திகதி காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் அந்த இரத்த தான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை உங்களுக்கு இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். வளமையாக ஞாபகம் ஊட்டுகிற ஒரு செய்திதான். இப்படிப்பட்ட காரியங்களில் அதிகமாக நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இரத்த பற்றாக்குறை அப்படி என்பது ஒரு சமூகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை கிடையாது. இரத்த பற்றாக்குறை என்பது ஒரு வைத்தியசாலையில் அது ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை கிடையாது, ஒரு சமூகத்துடைய பிரச்சனை, அந்த ஏரியா அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனை. எனவே எல்லோருடைய பிரச்சனை என்று வருகிற நேரத்தில் எல்லோரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் சஹாபாக்களுடைய காலத்தில், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அஷ்அரி என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் இருந்தார்கள். அபு மூசா அல் அஷ்அரி என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கும். அந்த கோத்திரத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தை சொன்னார்கள், அஷ்அரி கோத்திரம் ஹும் மின்னி வ அன மின்ஹும், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அஷ்அரி கோத்திரத்திடத்தில் ஒரு நல்ல பண்பு இருந்தது. என்ன பண்பு என்றால், அவர்கள் யுத்த காலத்திற்கு செல்லுகிற நேரத்தில் அவர்களுக்கு அங்கு சிரமமும் கஷ்டமும் ஏற்பட்டால், அல்லது அவர்கள் சமூகத்தில் அவருடைய பகுதியில் வாழ்கிற நேரத்தில் அவர்களுக்கு மத்தியில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டால், பொதுவாக மக்களுக்கு மத்தியில் பெரும்பான்மையாக உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அஷ்அரி கோத்திரம் எல்லோரும் ஒரு இடத்தில் ஒன்று கூடுவார்களாம். கூடி ஏதாவது ஒரு புடவையை விரித்து அதில் தங்களுடைய வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு அதை சமமாக பங்கு விரித்து கொண்டு செல்கிற பழக்கம் அஷ்அரி கோத்திரத்திடத்தில் இருந்தது. அவருடைய இவருடையது என்று பார்க்க மாட்டார்கள். சமூகத்திற்கு ஒரு பற்றாக்குறை, ஒரு பிரச்சனையை வருகிற நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து தங்கள் வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களை அந்த இடத்தில் போட்டு சமமாக பிரித்து கொண்டு, ஏழைகள் பணக்காரர்கள் எல்லோரும் சமமாக பிரித்து கொண்டு வீட்டுக்கு செல்வார்கள் என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்திருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அஷ்அரி கோத்திரத்துக்கு சொன்னார்கள், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவன். எனவே
ஒரு சமூகமாக வாழ்கிற நேரத்தில் அந்த சமூகத்திற்கு பற்றாக்குறைய பிரச்சனையோ சில தட்டுப்பாடுகளோ வருகிற நேரத்தில் இதில் எல்லோரும் என்ன செய்து கொள்ள வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சஹாபாக்களிடத்தில் இருந்த ஒரு பண்பு. அப்படி என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வளமையாக ஞாபகப்படுத்துவதால் சதகாவிலே சதகத்துன் ஜாரியா என்கிற பகுதிக்குள் இது என்ன செய்ய போகிறது, வந்து சேரப்போகிறது. நீங்கள் கொடுக்கின்ற இரத்தம், நீங்கள் அதுக்கு தகுதியானவர்களாக இருந்தால், நீங்கள் முடியும் என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்து உதவுகின்ற அந்த இரத்தம் ஏதாவது ஒரு நன்மையான ஒரு காரியத்திற்காக எப்படியாவது அது உதவ போகிறது. யாராவது ஒரு உடம்பில் பாய்ச்சப்பட்டு அவருடைய உயிர் காப்பாற்றப்பட போகிறது அப்படி என்றால், அல்லது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவருக்கு அது உதவியாக அமைய போகிறது அப்படி என்றால், அவர் செய்கிற நல்ல காரியங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் அதற்கு ஒரு நன்மையை வந்து சேர்த்து கொண்டே என்ன செய்யும் இருக்கும். அவர் தீமையில் உங்களுக்கு பங்கு கிடைக்காது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னா. எனவே முடியுமானவர்கள் இதன் பக்கம் விரைந்து வாருங்கள். வாலிபர்கள் இதில் மிக முக்கியம். சமூகத்தில் எத்தனையோ தேவைகளுக்காக வேண்டி எவ்வளோ தியாகங்களை எல்லாம் செய்கிறோம். இந்த இறை பணி அல்லாவிற்காக வேண்டி செய்கின்ற ஒரு விடயம், ஒரு சமூகத்திற்காக செய்கின்ற விடயம். எனவே எல்லோரும் இதில் கலந்து கொள்ளுங்கள். முடியுமானவர்கள் வந்து கட்டாயம் கலந்து கொண்டு இந்த உதிரம் கொடுக்கிற இந்த பணியில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். எவர் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ அவர் ஒரு சமூகத்தை வாழ வைத்து நன்மை அவருக்கு என்ன செய்ய போகிறது, ஒரு உம்மத்தை வாழ வைத்து ஒரு நன்மை அவருக்கு கிடைக்க போகிறது என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுவதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். எனவே முடியுமானவர்கள் கட்டாயம் வந்து இந்த பணியிலும் கலந்து கொள்ளுங்கள். வல்லவன் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்துவதான. وآخر دعوانا الحمد لله رب العالمين. هذا ما عندي والعلم عند الله. ربنا تقبل منا.